அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி வெட்னஸ்டே. இன்றைக்கி அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் 5Gக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பட் இந்தியாவில் 5G ரோல் அவுட் டிலே ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அது ஏன் எதுக்கு, அந்த ரீசன் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். iQOO Neo 6 இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் அன்பிலீவபிள் ப்ரைஸஸில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அதுவும் என்ன அப்படின்னு பார்த்தலாம், Infinix Note 12 குளோபலில் லான்ச் ஆகிடுச்சு. எல்லாமே பார்த்தலாம் டெக் நியூஸ் நம்பர் 837 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. இப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். 2022 டெக் இண்டஸ்ட்ரி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு பிக் திங் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அதில் 5G லான்ச்சும் இருக்குது இந்தியாவில். இந்த 5G லான்ச் ரொம்பவே குவிக்காக இருக்கும். நிறைய வாட்டி நம்ம டெக் அப்டேட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ ட்ரை அண்ட் டாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5G ரோல் அவுட் இந்தியாவில் டிலே ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் புதுசாக கொண்டு வந்திருக்க மேண்டேட்ரி ரூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மேண்டேட்ரி ரூல் என்ன, எதுக்காக இது டிலே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5G இந்தியாவில் லான்ச் பண்ணணும் அப்படிங்கும்போது அதுக்கு ஸ்பெக்ட்ரம் தேவை, ரூட்டர்ஸ் தேவை, நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுது. இந்தியாவிலே மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படிங்கும்போது அது ரொம்பவே கஷ்டம். அதனால் சில எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். இந்த இம்போர்ட் பண்ணுற எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இந்தியாவில் செக்யூரிட்டி இஷ்யூ இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டெஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா ஒரு பெரிய எக்யூப்மெண்ட் லேப் நமக்கு தேவைப்படுது. அதோட டெஸ்டிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மேன் பவரும் நமக்கு தேவைப்படுது. பட் இது ரெண்டுமே இப்போ வரைக்கும் இந்தியாவில் ரெடியாகல. பட் ஜூலை 1 அன்னைக்கு இந்தியாவில் எல்லா ப்ராடக்ட்ஸும் இம்போர்ட் ஆக போது நாங்கள் டெஸ்டிங் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ட்ரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டெஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேண்டேட்ரி டெஸ்டிங் சர்டிஃபிகேஷன் ஆஃப் டெலிகாம் எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லேபில் இந்த சர்டிஃபிகேஷன் கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்பெக்ட்ரம்க்கு ஜியோவாக இருக்கட்டும், ஏர்டெல்லாக இருக்கட்டும் எல்லாருமே யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இந்தியாவில் ரோல் அவுட் ஆகும். ஸோ இந்த காரணத்தினால ஒரு 10 to 20 days டிலே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை இப்போ சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக பாப்புலரான பிசி கேம் ஏபெக்ஸ் லெஜெண்ட் லான்ச் பண்ணிட்டாங்க குளோபலாக. இந்தியாவிலையும் இதை நம்ம டவுன்லோட் பண்ணலாம். ஆண்ட்ராய்டு அண்ட் iOS ரெண்டுத்துலையுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி விளையாட முடியும். அகைன் இதுலேயும் உங்களுக்கு பேட்டில் ராயல் அரேனாஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. பிசியில் என்னென்ன லெஜெண்ட்ஸ் இருந்ததோ எல்லாமே இதுலேயும் இருக்குது. அடிஷ்னல் லெஜெண்ட் மொபைல் வெர்ஷனும் இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒருவேளை பிசியில் இந்த கேம் விளையாடுவீங்கன்னா இப்போ மொபைல்லையும் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணலாம். வாட்ஸ்அப் டீம் ஒரு எக்ஸைட்டிங் அப்டேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அப்டேட் கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா பீட்டா வெர்ஷனில் ரிவ்யூவில் இருக்க ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் தான் இந்த அப்டேட் வரப்போகுது. குரூப் அப்படின்னு சொல்லும்போது நிறைய குரூப்ஸில் நிறைய பேர் நம்மலாம் இருக்கும். பட் இந்த குரூப்பில் நம்ம ஆக்டிவாக இருக்கும், இன்ஆக்டிவாக இருக்கும். அதுலேருந்து வெளியே வர முடியாது. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே வந்தால் எக்ஸிட் பண்ணணும், இமீடியட்டாக அங்கே லெஃப்ட் அண்ட் பாப்அப் ஆகும். எல்லாருக்கும் தெரியும் நம்ம அந்த குரூப்பை விட்டு வெளியே வந்துட்டோன்னு. ஸோ ஏன் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி சில ரீசன்ஸ் வரும். இது ஹர்ட்டிங்காகவும் இருக்கலாம், இல்லைனா கொஞ்சம் டிஸ்டர்பிங்கான ஒரு சிச்சுவேஷன் நம்ம க்ரியேட் பண்ணலாம். பட் இதெல்லாம் நடக்காத மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு புது அப்டேட் கொண்டு வராங்க. நம்ம எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் அங்கே மெசேஜே பாப்அப் ஆகாது. ஸோ நம்ம இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது சர்ச் பண்ணால் மட்டும்தான் தெரியும், நம்மளுடைய பேரை பார்த்தா தான். ஸோ எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் லெஃப்ட் அப்படின்னு பாப்அப் ஆகாத மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க. இப்போது பீட்டா வெர்ஷனில் கூடிய விரைவில் வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த அப்டேட் வந்தால் கண்டிப்பாக எல்லாருக்குமே இது சந்தோஷமாக தான் இருக்கும். சாம்சங் அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் லைனப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு மட்டும் டெடிக்கேட்டடாக சிப் ரெடி பண்ண போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. நீங்கள் கேட்கலாம், ஏற்கனவே எக்ஸினோஸ் இருக்குல்ல, வேணால் அதுக்கப்புறம் என்ன டெடிக்கேட்டட் சிப் அப்படின்னு கேட்கலாம். பட் எக்ஸினோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் மட்டும் யூஸ் பண்ணுறதில்ல, விவோ, கூகுள், மோட்ரோலா எல்லாருக்குமே அவங்க சப்ளை பண்ண தான் செய்கிறாங்க. அதோட குவால்கம் அண்ட் எக்ஸினோஸ் ரெண்டுமே இப்போ நானோமீட்டர் ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா தெர்மல் கண்ட்ரோல் கொஞ்சம் புவராக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த டிவைசஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது இப்போ ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 1 இருக்கட்டும், இல்லை எக்ஸினோஸ் உடைய 2200 இந்த ரெண்டுமே கொஞ்சம் தெர்மல் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரகிள் பண்ண தான் செய்யுது. ஸோ இதெல்லாம் சரி பண்ணி ஒரு சிப் இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. அகைன் இது எக்ஸினோஸ் லைனப்பில் அதே பேரில் கொண்டு வருவாங்களா, இல்லை இது புது பேரில் இவங்க லான்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. பட் இது வெறும் சாம்சங்காக இவங்க ரெடி பண்ண போகிறதா தெரியுது. மேபி ஆப்பிளுடைய பயோனிக் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டெடிக்கேட்டடாக சாம்சங்க்கு இவங்க ரெடி பண்ணுறாங்க. இது 2025 எஸ் சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. Vivo X80 சீரிஸ் இந்தியாவில் லான்ச் ஆகுது. ஸோ லான்ச்க்கு முன்னாடி இதோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸஸ் ரிவீல் ஆயிருக்கு. இந்தியா லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா X80 அண்ட் X80 Pro இவங்க லான்ச் பண்ணுறாங்க.
ரெண்டுமே கேமரா சென்ட்ரிக் டிவைஸ் தான். ஒன்று வந்து உங்களுக்கு MediaTek Dimensity 9000, இன்னொன்று Snapdragon 8 Gen 1. இது கூடவே அடிஷ்னல் சிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Vivo உடைய V1+ சிப், இந்த சிப்பை இன்டெகிரேட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சினிமாட்டோகிராஃபி கேமரா சென்ட்ரிக் இந்த டேக்லைன் கீழே 2 ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வராங்க. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சைனாலேருந்து கொஞ்சம் அதிகமாக இந்தியாவில் வரலாம் அப்படின்னு தெரியுது. Vivo உடைய ஸ்டாண்டர்ட் வேரியண்ட், அதாவது Vivo X80 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 50 to 55,000 இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அதே வந்து X80 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்தியாவில் வரலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ கேமரா சென்ட்ரிக் டிவைஸ் இந்த ப்ரைஸில். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். iQOO Neo 6 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்தியா லான்ச் வந்து டீசர் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது Snapdragon 870 அப்படிங்கிறதுனால சைனாவில் லான்ச் ஆன iQOO Neo 6 SE அதை தான் இவங்க இந்தியாவில் ரீபிராண்ட் பண்ண போகிறாங்க. லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட லேண்டிங் பேஜ் எல்லாம் ரிவீல் ஆனதுனால நெக்ஸ்ட் வீக் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தெரியுது. பட் ஃபர்ஸ்ட் சேல் வந்து ஜூன் 1st வீக்காக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. அதே விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் Snapdragon 870யோட 29,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில், அதாவது அண்டர் 30Kல இந்தியாவில் கூடிய விரைவில் Neo 6 நம்ம எதிர்பார்க்கலாம். இதோட Vivo உடைய Y75 இதில் ஒரு 4G வெர்ஷனும் இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ டீசர் மூலியமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த டீசரில் வந்து ஒரு கலர் வேரியண்ட் இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த கலர் வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாட்டரி பேக் பேனல் மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது டான்சிங் வேவ்ஸ் இந்த பேரில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆல்ரெடி மூன்லைட் ஷேடோ ஒரு கலர் இருக்குது. ஸோ 2 கலர் வேரியன்ட்ஸில் Vivo Y75 இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். Infinix உடைய புது நோட் சீரீஸ் குளோபலில் லான்ச் ஆயிருக்கு. Infinix Note 12 VIPS இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்லுக் டிசைன் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. அதாவது போக்கோ உடைய கேமரா மாடியூல் ஒரு Vivo உடைய பிக் கேமரா மாடியூல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த அவுட்லுக் அண்ட் டிசைனும் உங்களுக்கு பிடிக்கும். கேமரா மாடியூல் மட்டும் பெருசு இல்லை. இங்கே சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சல் சென்சார் கூடவே 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், இந்த 2 ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸோட இது குளோபலில் லான்ச் ஆயிருக்கு. இந்தியாலையும் கூடிய விரைவில் வரப்போகுது. இது ஒரு 4G டிவைஸ். ஸோ MediaTek Dimensity G96 4500 mAh பேட்டரின்னு இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,000 கிட்ட வந்து ஆஃப்ரிக்கா, லாட்டின் அமெரிக்கா இந்த மாதிரி குளோபலில் லான்ச் ஆயிருக்கு. இந்தியாவில் இதை விட கம்மியாக வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். Xiaomi உடைய ஃப்ளாக்ஷிப் லைனப் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய அல்ட்ரா தான், Xiaomi 12 Ultra. இதை வந்து ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் நிறைய இடங்களில் லிஸ்டிங் ஆயிருக்கு. இது Snapdragon 8 Gen 1 லான்ச் ஆகுது. ஏன்னா டீசர் மூலமா கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நேற்றே நம்ம டெக் அப்டேட்டில் பார்த்துருந்தோம். இப்போ வந்து இதோட லைவ் இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஓரியோ கேமரா மாடியூலில் இது லான்ச் ஆகும்னு. இங்கே ஓரியோ கேமரா மாடியூலோட வந்து 7 கட் அவுட்ஸ் வந்து இங்கே தெரியுது. 7 கட் அவுட்ஸும் வந்து கேமராக்காகவா இல்லை சிலது வந்து எல்இடி லைட்டாக என்ன அப்படிங்கிறது கிளியராக இல்லை. பட் இது ஒரு கேமரா சென்ட்ரிக் டிவைஸ் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. எப்போவுமே Xiaomi அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் லைனப்பில் வந்து கேமரா பெஸ்ட்டாக தான் கொடுப்பாங்க. ஸோ Xiaomiயுடைய 12 Ultraவும் வந்து இல்லைனா பென்டா கேமரா இந்த மாதிரி லான்ச் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த அவுட்லுக் அண்ட் டிசைன் பார்க்கும்போது. அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். Xiaomi 12 Ultra இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா மாடியூலில் எத்தனை கட் அவுட் இருந்ததுன்னு இந்த வீடியோவில் சொல்லுங்க. அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் Snapdragon 778. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து துரைலிங்கம். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாம யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். இன்னைக்கு டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.